Objectives of valuation. The valuation objectives is to assess the correct financial position of the concern. The next one, to inquire about the mode of investment of the capital of the concern. அந்த கன்சர்னோட கேபிட்டல் எந்தெந்த மோடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்கொயர் பண்ணுறது. Then to assess the goodwill of the concern. Goodwill is also one of the asset of the concern. ஸோ அதோடைய goodwill எப்படி இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறது அவங்களோட நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். Then fourth one, to evaluate the difference in the value of the asset as on the date of purchase and on the date of balance sheet. ஒரு அசட்டை வாங்கும்போது டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்போ அதோட வேல்யூ எப்படி இருந்தது, அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் டேட் அப்போ அதோட வேல்யூ எப்படி இருந்தது. ஏன்னா ஜென்ரலாக ஃபிக்ஸட் அசட்ஸாக இருந்தால் ஒவ்வொரு இயரும் அதோடைய வேல்யூ என்ன ஆகணும்னா டெப்ரிசியேஷனால் லெஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வாங்கும்போது அதோட வேல்யூ எவ்வளோ இருந்தது, தென் ஃபினிஷிங்காக கடைசியாக பேலன்ஸ் ஷீட் போடும்போது அதோட அசட்டோட வேல்யூ எவ்வளோ இருந்தது அப்படின்றத கரெக்டாக எவாலுவேட் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது வேல்யூவேஷனுடைய ஃபைனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். First method is cost price method. In this method, valuation of asset is made on the basis of purchase price of the asset. That means அந்த purchase price எவ்வளோ இருக்கோ அந்த purchase price பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அசட்டோட வேல்யூவை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ this price refers to the price at which an asset is acquired plus expenses incurred in connection with the acquisition of an assets. இந்த ப்ரைஸ் எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த அசட் எவ்வளோ அக்யூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, ப்ளஸ் அதில் என்னென்ன காஸ்டஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த அசட்டோட வேல்யூ என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இட் இஸ் எ வெரி சிம்பிள் மெத்தட் ஆஃப் வேல்யூயிங் அசட். தென் நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ மெத்தட். இன் திஸ் டைப் ஆஃப் வேல்யூவேஷன் மெத்தட் த அசட் கேன் பி மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் சச் அசட். அந்த அசட்டோடைய ப்ரெசன்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி அசட்டோட வேல்யூவை valuation பண்ணுவாங்க. பட் இஃப் சேம் நேச்சர் ஆஃப் அசட் இஸ் நாட் அவைலபிள் இன் த மார்க்கெட், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிட்டர்மின் த வேல்யூ ஆஃப் சச் அசட். சப்போஸ் நம்ம வச்சுருக்க அசட்டுக்கு ஈக்குவலாக அதே மாதிரியான வேறு மார்க்கெட்டில் வேறு அசட் இல்லை அப்படின் பொழுது அதுக்கான வேல்யூவேஷனை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். There are in the market value method வந்து it will be classified into two methods. One வந்து replacement value method and next one is net realizable method. ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது இட் ரெப்ரசன்ட்ஸ் த வேல்யூ அட் விச் கிவன் அசட் கேன் பி ரீப்ளேஸ்டு. அசட் வந்து இன்னொரு அசட்டை ரீப்ளேஸ் பண்ணி வாங்கியிருந்தா அப்படின்றத வச்சு அசட்டோட வேல்யூ பண்ணுவாங்க. திஸ் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் அசட் கேன் பி டன் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த சேம் அசட். ஒரே அசட்டை அதுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு அசட்டை கொண்டு வந்திருந்தீங்கன்னா, சேம் அசட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட் நெட் ரிலையபிள் மெத்தட் அப்படிங்கும்போது த ப்ரைஸ் இன் விச் சச் அசட் கேன் பி சோல்டு இன் த மார்க்கெட். அந்த அசட்டு என்ன ப்ரைஸில் நம்ம விற்றமோ அதை பேஸ் பண்ணி, பட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் அட் த சேல் ஆஃப் சச் அசட் ஷுட் பி டிடக்டட். ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் மெத்தட் அப்போது என்னென்ன பர்ச்சேசிங் ப்ரைஸ் எவ்வளோ வாங்குகிறோம் அதில் வந்து அதோட ரிலேட்டடாக இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நெட் ரிலையபிள் வேல்யூ மெத்தடில் எந்த அளவுக்கு சோல்வ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டு அதுலேருந்து எதை டிடக்ட் பண்ணுவாங்கன்னா அதில் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆயிருந்தோ அதை டிடக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நெட் ரிலையபிள் வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க. Next method is standard cost method. Some of the business organization fix the standard cost on the basis of the past experience. அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் என்ன பண்ணிடுவாங்க, இதுதான் ஸ்டாண்டர்டான காஸ்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை பேஸ் பண்ணி இவங்க வந்து அந்த அசட்டோட வேல்யூவை ப்ரெசண்ட்டில் எவ்வளோ இருக்குன்றதை மேக் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வரக்கூடிய மெத்தட் தான் இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ மெத்தட். திஸ் இஸ் த வேல்யூ அட் விச் அண்ட் அசட் அப்பியர் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் புக்கில் அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இட் இஸ் யூஸ்வலி த காஸ்ட் லெஸ் டெப்ரிசியேஷன் ரிட்டர்ன் ஆஃப் சோஃபேர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன் ஆர் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ.
method. This method is also called conventional value or token value method. Okay, under this method, it is equivalent to the cost less responsible amount of depreciation written off. No notice is taken of any fluctuation in the price of the assets. அந்த அசட்ஸோட ப்ரைஸில் என்ன ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா நோட்டீஸ் சொல்ல மாட்டாங்க. தென் ரீசன் ஃபார் திஸ் தட் அசட் ஆர் அக்யூர்டு ஃபார் யூஸ் இன் த பிஸ்னஸ் அண்ட் நாட் ஃபார் த ரீசேல். அது என்ன ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த அசட் அவங்க பிஸ்னஸ்க்கோசரம் தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இதில் இவங்க டெப்ரிசியேஷன் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறதோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதையோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் லாஸ்ட் மெத்தட் ஸ்கிராப் வேல்யூ மெத்தட். திஸ் மெத்தட் ஷோஸ் த வேல்யூ ரியலைஸ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் அன் அசட் அண்ட் ஸ்கிராப். It refers to the value which may be obtained from the asset if it is sold as scrap. அதாவது அசட் வாங்கி அதோட வேல்யூ முடிகிற டயத்தில் அதை விற்கிறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்கிராப் வேல்யூ மெத்தட். கடைசியாக இருக்கிறது அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதோட அசட்டோட வேல்யூவை சொல்கிறது தான் ஸ்கிராப் வேல்யூ மெத்தட். ஆடிட்டர்ஸ் டியூட்டி ஆஸ் ரெகார்ட்ஸ் வேல்யூவேஷன் பண்ணும்போது ஒரு ஆடிட்டரோட டியூட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன் எ லீகல் case, although it is no part of an auditor's duty to value assets and liabilities, yet he must exercise reasonable skill and care in scrutinizing the basis of valuation. So he should test the accuracy of values put by the officer of the business. In any case, the auditor cannot guarantee the accuracy of the valuation. So, it is not an auditor's duty to determine the values of various assets. Already I said, ஒரு கம்பெனியோட அசட்டோட வேல்யூவேஷன் டிட்டர்மின் பண்ணுறது மேனேஜ்மெண்ட்டு தான். அவங்க டிட்டர்மின் பண்ணது கரெக்டாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணுறது மட்டும்தான் ஆடிட்டர்ஸோடைய ஒர்க்கு. ஸோ எல்லா ஆடிட்டருமே மேனேஜ்மெண்ட்டு கரெக்டான வேல்யூ தான் அசட் பண்ணியிருக்காங்கன்றதை என்ன பண்ண முடியாதுன்னா கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் ஆடிட்டரோடைய டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத டிட்டர்மின் பண்ணது கரெக்டான்றதை ஓரளவு அக்யூரஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும்னா செக் பண்ண முடியும். இட் ஹாஸ் பீன் ஜுடிஷியலி ஹெல்ட் that he is not a valuer or a technical man to estimate the value of an asset, but he is definitely concerned with value set against the assets. So he has to certify the profit and loss account shows true profit or loss for the year, and balance sheet shows a true and fair view of the state of affairs of the company at the closure of the year. Therefore, the auditor should exercise reasonable care, skill, analyze all the figures critically, inquire into the basis of valuation from the technical experts, and satisfy himself that the different classes of assets have been valued in accordance with the generally accepted assumptions and accounting principles. ஏன்னா ஒரு ஆடிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு எல்லா அசட்டை பற்றின நாலேஜ் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவர் என்ன பண்ணணும்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டு டிட்டர்மின் பண்ணியிருக்க அசட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு பர்சன்ஸு, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு, அந்த அசட்ஸை யூஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லார் கையிலையும் கேட்டு கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணி அதுக்கான ரீசனபிள் ரேஞ்சு தான், அதுக்கான ரீசனபிள் வேல்யூவேஷன் தான் கொடுத்துருக்காங்களா, அதுக்கான அசம்ஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, ஆல் த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ண வேண்டியது ஆடிட்டரோடைய டியூட்டி. இஃப் த மார்க்கெட் value of the assets are available, that is the share investment, then should be verify the market value. For example, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வேல்யூ அவைலபிளாக இருக்குது அப்படின்போது இன் கேஸ் ஆஃப் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அதோட மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் கொட்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதோட மார்க்கெட் வேல்யூ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத என்ன பண்ணணும்னா ஆடிட்டர் கேர்ஃபுல்லாக அவரோட ஸ்கில் அண்ட் நாலேஜை யூஸ் பண்ணி வேல்யூவேஷன் பண்ணணும். Process of valuation. The stock should be valued at cost or net realizable value, whichever is lower on the date of the balance sheet. So the following section focuses on the valuation of different components of inventory such as raw material, work in progress, finished goods and stock in transit. Okay.
Valuation of raw materials. Anticipate no profits and provide for all possible losses is the maximum for valuation of raw materials. So accordingly, stock of raw materials is valued at cost or market price, whichever is lower on the date of the balance sheet. Raw material எப்படி வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா அதோட ஸ்டாக் மெட்டீரியலோட வேல்யூ காஸ்ட் எவ்வளோ ஆகுது இல்லைனா அந்த ரா மெட்டீரியலோட ப்ரெசன்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இது ரெண்டுத்தில் எது லோயராக இருக்கோ அதை பேஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவாங்க அந்த ரா மெட்டீரியல்ஸுக்கான வேல்யூவேஷனை கேல்குலேட் பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல் கேல்குலேட் பண்ணும்போது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அசஸிங் காஸ்ட் ப்ரைஸ். This method used for pricing raw materials. It includes FIFO, FIFO, LIFO, average cost method, base cost, stock price method, etc. What is FIFO? First in, first out method. Short form is FIFO. In this method, materials received first are issued first. After exhausting the first lot of material purchase, next lot is taken up for issues. ஃபஸ்ட்டு எது உள்ளே வருதோ அதை என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாக்யூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வரது வந்து அதுக்கப்புறம் இருக்கிறத நெக்ஸ்ட்டாக எடுப்பாங்க. க்ளோசிங் ஸ்டாக் மெட்டீரியல் இஸ் வேல்யூட் அட் latest purchase price. When prices are falling, the FIFO method is considered inappropriate. Suppose price வந்து லேட்டஸ்ட்டாக என்ன பர்ச்சேஸ் ப்ரைஸோ அதை எடுத்துப்பாங்க. ப்ரைஸ் குறைஞ்சது அப்படின்பொழுது இது வந்து inappropriate மெத்தடாக கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தட். த மெட்டீரியல் ரிசீவ்டு லாஸ்ட் இன் இஷ்யூடு ஃபஸ்ட். எது லாஸ்ட்டாக வந்து உள்ளே வந்ததோ அந்த ரா மெட்டீரியலை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸிங் ஆஃப் இஷ்யூ இஸ் டன் இன் த ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் பர்ச்சேஸ். ரிவர்ஸ் ஆர்டரில் என்ன பண்ணுவாங்க அதாவது லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணதை ஃபஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணதை லாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ when the prices shows a rising trend, this method of pricing inventory of raw materials is considered appropriate. சப்போஸ் ப்ரைஸ் வந்து ரைசிங் ட்ரெண்டில் இருந்தது காமிக்குது அப்படின்னா அப்போ இந்த மெத்தட் வந்து மெத்தட் ஆஃப் ரா மெட்டீரியல் வேல்யூவேஷன் வந்து அப்ராப்ரியேட் மெத்தடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட். அதாவது காஸ்டிங் டன் அட் அன் ஆவரேஜ் ப்ரைஸ் அண்ட் நாட் அட் த எக்ஸாக்ட் காஸ்ட் ப்ரைஸ். எக்ஸாக்டாக அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிறதுக்கான என்ன காஸ்ட் ப்ரைஸோ அதை கன்சிடர் பண்ணாமல் ஆவரேஜாக எவ்வளோ ப்ரைஸோ அதை எடுத்துப்பாங்க. த சிம்பிள் ஆவரேஜ் இஸ் கேல்குலேட்டட் பை டிவைடிங் த total rates at which materials were acquired at different intervals. அதாவது சிம்பிள் ஆவரேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா டோட்டலாக எவ்வளோ ரேட் இருக்குது அதோடைய டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸில் எடுப்பாங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்போம் இன்டர்வல் பேசிஸில் எவ்வளோ வருது அப்படின்றது அதை பேஸ் பண்ணி டோட்டலாக எவ்வளோ வருதோ அதை ஆவரேஜ் டிவைடட் பை ஆவரேஜ் போட்டு காஸ்ட் மெத்தடை கண்டுபிடிக்கிறது. இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ரா மெட்டீரியலை கேல்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டாக் ப்ரைஸ் மெத்தட். அதாவது இதில் என்னென்னா a minimum quantity of stock known as base stock or safety stock is always held at the original cost. ஒரு மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்கை வந்து தான் இந்த பேஸ் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. பேஸ் ஸ்டாக் இஸ் நாட் சப்போஸ்டு டு பி யூஸ் அன்லெஸ் அண்ட் எமர்ஜென்சி அரைசஸ். இந்த பேஸ் ஸ்டாக்கை எப்போ எடுப்பாங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுத்தமாக நமக்கு ரா மெட்டீரியல்ஸே வந்து சப்ளை இல்லை அப்படின்ற டயத்தில் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ஃபிக்ஸடு ஸ்டாக். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை வந்து ஃபிக்ஸடாக எப்பயுமே வந்து ஸ்டாக்லேயே வச்சுருப்பாங்க அவங்க. மெட்டீரியல்ஸ் விச் ஆர் இன் எக்ஸஸ் ஆஃப் பேஸ் ஸ்டாக் ஆர் இஷ்யூடு பை following either FIFO or LIFO principle. ஸோ மினிமம் ஃபிக்ஸடாக ஒரு அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பேஸ் ஸ்டாக்கை வச்சுருப்பாங்க. இந்த பேஸ் ஸ்டாக் அளவுக்கு மேலே எக்ஸஸாக இருந்தது அப்படின் பொழுது அந்த இடத்துல இந்த ஃபிஃபோ மெத்தட் அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடோ ஆர் லிஃபோ லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பிரின்சிபலோ யூஸ் பண்ணி ரா மெட்டீரியல்ஸோடைய வேல்யூவை கேல்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசஸிங் மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் வியூடு ஃப்ரம் டூ ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ். மார்க்கெட் ப்ரைஸை ரெண்டு ஸ்டாண்ட் பாயிண்டில் வியூ பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அண்ட் தென் இன்னொன்று வந்து நெட் ரிலையபிள் வேல்யூ. ஓகேவா. நெக்ஸ்ட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னா என்ன, நெட் ரியலைசபிள் வேல்யூனா என்னன்றதை தனித்தனியாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போது ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். இட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ரீப்ளேசிங் த ஸ்டாக் ஆஃப் identical items on the date of the balance sheet.
In other words, it is the cost of purchasing similar quantities and same kind of material at the price prevailing in the market. Next one, net realizable value. It is the estimated price at which should be considered as the market price prevailing in the market. That means it is the price that what would be realized if the goods held were sold in the form of finished products or otherwise on the date of the balance sheet. அதாவது எஸ்டிமேட்டடாக ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் ப்ரிவைலிங் ஆகுதோ அந்த மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி வேல்யூ பண்ணுறது தான். அது மார்க்கெட் ப்ரைஸ் ரியலைஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ஒன்று எந்த ரேட்டுக்கு சோல்ட் பண்ணாங்களோ அது சோல்ட் பண்ண என்ன ஃபார்மில் சோல்ட் பண்ணிக்கணும், ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொடுத்துருக்குறோம். ஆர் அதர்வைஸ் டேட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி அதோட வேல்யூ என்னவோ அதை எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து ரா மெட்டீரியல்ஸோடைய வேல்யூவை calculate பண்ணக்கூடிய valuation process. Next one, valuation of work in progress. That means there are be some semi-finished goods in stock on the last date of the accounting year. அதாவது பாதி ஃபினிஷ் ரா மெட்டீரியலாகவும் இல்லாமல் ஃபினிஷ்டு குட்ஸாகவும் இல்லாமல் செமி ஃபினிஷ்டாக இருக்கும் அந்த அக்கௌண்டிங் இயர் முடிகிற டயத்தில். ஸோ ஓகேவா, தே ஆர் பார்ட்லி ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இஸ் வேல்யூட் அட் காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ளூடிங் த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு அண்ட் த ப்ரப்போர்ஷனேட் அமௌண்ட் ஆஃப் வேஜஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் எக்ஸட்ரா. இது எல்லாமே வந்து இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வேல்யூவேஷன் பண்ண ஸ்டாக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர்ஸோட டியூட்டி இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதாவது செமி ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கும்போது அதோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணும்பொழுது ஒரு ஆடிட்டர் எந்த அளவு வந்து அவரோட டியூட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் த கம்பெனிஸ் அமெண்டமெண்ட் ஆக்ட் பிரகாரம் 1960 ரெக்வயர்ஸ் த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டு பி ஷோன் செப்பரேட்லி இந்த பேலன்ஸ் ஷீட்லேயே செப்பரேட்டாக என்ன பண்ணணும்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதாவது செமி ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்தால் தனியாக காமிக்கணும். ஸோ த ஆடிட்டர் ஷுட் கேர்ஃபுல்லி எக்ஸாமின் ஆல் த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு த work in progress. So what are the items should be identified by the auditors அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the auditor should carry out compliances and substantive test of costing records. He should prepare a detailed statement to know the progress of work completed. அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கான ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அதை பற்றின டீட்டெயிலான ரிப்போர்ட்டு, அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான காஸ்டஸ், இது எல்லாத்தையும் சேர்க்கணும். நெக்ஸ்ட் ஒன், த ஆடிட்டர் ஷுட் டேக் அப் எ ஃபிசிக்கல் செக் ஆஃப் செமி ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகேவா, ஃபிசிக்கலாக வந்து எந்த அளவுக்கு வந்து ஆடிட்டர் வந்து அதை செக் பண்ணணும். செமி ஃபினிஷ்டு குட்ஸ் தானா, அது எந்த ஸ்டேஜஸில் இருக்குது அப்படின்றத அவர் போயிட்டு ஃபிசிக்கல் செக் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஹீ ஷுட் ரிவ்யூ த பேசிஸ் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். த ஓவர்ஹெட்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் இந்த வேல்யூவேஷன் ஷுட் நாட் பி எக்ஸசிவ். ஸோ இந்த ஓவர்ஹெட் சார்ஜஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணணும்னா ரிவ்யூ பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன், த ஆடிட்டர் ஷுட் டேக் நோட் ஆஃப் த பேசிஸ் ஆஃப் வேல்யூவேஷன் அண்ட் என்ஷூர் that it is the consistent with that of the previous year recording treatment of overheads and other charges. அவர் மற்ற இதுக்கு முன்னாடி இதோட பேசிஸ் வேல்யூவேஷன் எவ்வளோ, இதோட ப்ரீவியஸ் இயராக இது என்ன அளவுக்கு இந்த இதுக்கோசரம் ஓவர்ஹெட் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க, அதர் சார்ஜஸ் என்ன, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணும்னா வேல்யூவேட் பண்ணி என்ஷூர் பண்ணணும். தென் next one, the progress of work should be verified with reference to the time spent and work being done. எந்த அளவுக்கு அந்த ஒர்க் ப்ராக்ரஸ் இருக்குது, அதுக்கான டைமிங் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். தென் லாஸ்ட் ஒன், த ஆடிட்டர் ஷுட் ஹாவ் எ ரிவ்யூ அகெயின்ஸ்ட் பட்ஜெட்ஸ். ஓகேவா, கான்ட்ராக்ட் ப்ரைஸஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அதர் சிமிலர் ஜாப்ஸ் டு என்ஷூர் தட் இட் இஸ் இன் ஆர்டர் டு வேல்யூ த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அட் காஸ்ட் and that no reduction to net realizable value is necessary. ஸோ ஆடிட்டர் கண்டிப்பாக வந்து அதோட பட்ஜெட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அதை ரிவ்யூ பண்ணணும். வேல்யூ ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸோடைய காஸ்ட் எந்த காஸ்ட்டில் பண்ணுறாங்க, எவ்வளோ ரிடக்ஷன் நெட் ரியலைசபிள் வேல்யூ இருக்குது, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கக்கூடிய செமி ஃபினிஷ்டு குட்ஸை வேல்யூ பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு ஆடிட்டர் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். Valuation of finished goods. The cost of finished goods will include material and labor along with an allocation of overhead costs. The auditor certifies the valuation of finished goods done by the officials of the client. So the auditor should first one
verify that the obsolete, slow moving, redundant or damaged stocks are written off down to the realizable values. So auditor என்ன பண்ணணும் அப்படின்னா finished goods இருந்தால் அதை வெரிஃபை பண்ணணும். அப்சல்யூட் கூட்ஸ் எது ஸ்லோ மூவிங்காக போகுது, எது டேமேஜ் கூட்ஸாக இருக்குது, எதை ரிட்டர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதோட ரியலைசபிள் வேல்யூ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் டெஸ்ட் செக் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணணும். தேர்ட் ஒன் வெரிஃபை அடிஷன் ஆஃப் ஸ்டாக் ஷீட்ஸ். ஏதாவது அடிஷனாக வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக் ஷீட்ஸில் இருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். தென் ப்ரிப்பேர் சம்மரைஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் வித் கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ் ஃபார் ப்ரொசீடிங்ஸ் இயர். சம்மரைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸு ப்ரொசீடிங்ஸ் இயர்ஸில் என்னென்ன இருந்தது அப்படின்றத என்ன பண்ணணும்னா சம்மரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் டேக் நோட் ஆஃப் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபர்னிஷ்டு ஃபார் இன்சூரன்ஸ் பர்பஸ். இன்சூரன்ஸ் பர்பஸ்க்கோசரம் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க, அதுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ப்ரே பண்ணியிருக்காங்கன்றதை என்ன பண்ணணும்னா நோட் எடுக்கணும். நாட் ஒன்லி திஸ், see whether there is any pledge or claim in connection with stocks. ஏதாவது pledge பண்ணியிருக்காங்களா, இல்லை யார்கிட்டயாவது வந்து அதுக்கு கனெக்டடான ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கா, அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் கம்பேர் வேல்யூஸ் வித் ப்ரீவியஸ் இயர் டு see whether there are any significant variations. நம்மளோட இந்த வேல்யூ இங்கே கம்பேர் பண்ணணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் வேல்யூவோட இப்போ இருக்க வேல்யூவை கம்பேர் பண்ணி ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்றதை பார்க்கணும். தென் செக் வேல்யூவேஷன் வித் சப்சீக்வெண்ட் செல்லிங் ப்ரைஸஸ். எவ்வளோ ப்ரைஸுக்கு நம்ம சப்சீக்வெண்ட்டாக செல் பண்ணியிருக்கோம் அப்படி இது எல்லா ரீட்டெயிலையும் பேஸ் பண்ணி தான் ஃபினிஷ்டு கூட்ஸாக இருந்தால் ஒரு ஆடிட்டர் அதோட வேல்யூவை வெரிஃபை பண்ணுவார். நெக்ஸ்ட் ஒன் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் இன் டிரான்சிட். ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் இன் டிரான்சிட் த ஆடிட்டர் ஷுட் என்ஷூர் that the basis of valuation is consistently followed. Next one verify valuation with invoices, bank advices, vouchers, the supporting document வச்சு அதுக்கு வேல்யூவேஷன் என்ன பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ensure the stock has been subsequently received. சப்சீக்வெண்ட்டாக அந்த ஸ்டாக் ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்றத என்ன பண்ணால் என்ஷூர் பண்ணணும். See that adequate provisions has been made for any items received damaged. ஸோ ஏதாவது நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுவாங்கன்னா see whether the market value of the item in transit shows a material fall as compared to cost. ஸோ ஏதாவது மார்க்கெட் வேல்யூ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதோட மெட்டீரியல் வேல்யூ ஃபால் ஆயிருக்கா அப்படின்றத காஸ்ட்டோட கம்பேர் பண்ணணும். Ensure that the liability for stock in transit is reflected in the accounts. இந்த டிரான்சிட்டோட liability அக்கௌண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணி பார்க்கணும். We are going to know the process of valuation. Definitely we should know the difference between verification and valuation. வெரிஃபிகேஷன்னா என்ன, வேல்யூவேஷன்னா என்ன, இந்த டிஃப்ரென்ஸை முதல்ல வேல்யூவேஷன் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆன் த பேசிஸ் ஆஃப் மீனிங் வெரிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா வெரிஃபிகேஷன் எஸ்டாப்ளிஷஸ் எக்ஸிஸ்டன்ஸ், ஓனர்ஷிப் அண்ட் அக்யூசேஷன் ஆஃப் அசட்ஸ். அசட்ஸ் யார் கையில் இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணுறது, அதோட ஓனர்ஷிப் எங்கே இருக்குது, அதோட எக்ஸிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணுறது தான் வெரிஃபிகேஷன். பட் வேல்யூவேஷன் அப்படின்றது வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் கரெக்ட்னஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதோட வேல்யூ எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்றத அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டுத்தோட வேல்யூ கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறது தான் வேல்யூவேஷன். Next one evidence. The verification is the title deed, receipt for payments, constitution, documentary evidence for verification. ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக எடுப்பாங்க. ஆனால் அட் த சேம் டைம் வேல்யூவேஷன் அப்படிங்கும்போது த சர்டிஃபிகேட் ஆஃபர்டு பை த ஓனர் ஆர் டைரக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஃபார் வேல்யூவேஷன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அசட்டுக்கோ லைபிலிட்டிக்கோ வேல்யூவேஷன் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஓனரோ இல்லைன்னா டேரக்டர்ஸோட அவங்க தான் எக்ஸ்பர்ட்டோடைய ஒப்பீனியனோட
கம்பெனியோட அந்த அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கான வேல்யூவேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெரிஃபிகேஷனுக்கும் வேல்யூவேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா செக்கிங். த ஆடிட்டர் இஸ் required to verify whether the value ascertained in fair one or not. பட் இன் வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் critical examination of the value of assets and comparative analysis of different assets. ஒவ்வொரு அசட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூவேஷன் இருக்கும். அது எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸாமின் பண்ணுறது தான் வேல்யூவேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வியூ. வெரிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன்க்ளூட் அப்பார்ட் ஃப்ரம் வேல்யூவேஷன் த எக்ஸாமினேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் ரைட்ஸ், த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த அசட்ஸ் இன் த பிஸ்னஸ் அண்ட் இஸ் த ஃப்ரீனஸ் ஃப்ரம் எனி சார்ட் ஆஃப் சார்ஜ். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அசட் யார்கிட்ட பொசஷனில் இருக்குது, யார் கஸ்டடியில் எடுத்துகிட்டு இருக்காங்க, கஸ்டடியில் எடுத்துருக்கும் போது அந்த அசட்டோடைய சேஃப்டி எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுறது வந்து வெரிஃபிகேஷனில் வரும். ஆனால் வேல்யூவேஷன் அப்படின்றது ஜஸ்ட் தே ஆர் டெஸ்டிங் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் அன் அசட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இஸ் யூட்டிலிட்டி. அதோட யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி அந்த அசட்டோட எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படின்றத மட்டும் செக் பண்ணுறது தான் வேல்யூவேஷன். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் தே ஆர் மேக்கிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒர்க். வெரிஃபிகேஷன் அப்படின்றது இட் இஸ் எ ஃபைனல் ஒர்க், பட் வேல்யூவேஷன் இஸ் த இனிஷியல் ஒர்க் அண்ட் இட் நீட் டு பி வெரிஃபைடு சப்சீக்வெண்ட்லி. ஒரு அசட்டோடைய வேல்யூ இதுதான் அப்படின்றத வேல்யூவேஷன் பண்ணுறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணும்பொழுது தான் சப்சீக்வெண்ட்டாக அடுத்தடுத்த ஒர்க்கு நடக்கும். ஆனால் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது தான் அதுதான் ஃபைனல் ஒர்க்காக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்சோனல். வெரிஃபிகேஷன் இஸ் த ஒர்க் ஆஃப் ஆடிட்டர். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், வெரிஃபிகேஷன் ஒர்க் இஸ் இட் ஷுட் டன் பை த ஆடிட்டர் ஒன்லி, பட் வேல்யூவேஷன் ஒர்க் இஸ் கன்சர்ன்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் போர்டு. அதாவது கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ ஓனர்ஸோ யார் வந்து அத்தாரிட்டி பர்சனோ அவங்க தான் வந்து அசட்டோட வேல்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் வந்து டைம். வெரிஃபிகேஷன் இஸ் மேட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். இது ஏன்னா இதுதான் ஃபைனல் ப்ராசஸ் அப்படின்றத முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ்லேயே நம்ம சொல்லிட்டோம். பட் வேல்யூவேஷன் இஸ் மேட் த்ரூ அவுட் த இயர். ஏன்னா நம்ம என்ன வருஷம் நம்ம ஃபுல்லாமே வந்து அசட்டை யூஸ் பண்ணும்போது அந்த அசட்டோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி டெப்ரிசியேஷன் பண்ணுறது, அதோட யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதோடைய வேல்யூவேஷனை கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூவேஷனோட ப்ரொசீஜர்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வெரிஃபிகேஷனுக்கும் வேல்யூவேஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை ஈஸியாக நம்மளால் இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ வெரிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா ஃபைனல் ப்ராசஸ், எல்லாமே வேல்யூவேட் பண்ண அப்புறம் ஃபைனலாக அதை வந்து ஆடிட்டர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஆனால் வேல்யூவேஷன் அப்படின்றது ஒரு இனிஷியல் ப்ராசஸ்ஸு. ஒரு அசட் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ வந்து கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டோ ஓனரோ டைரக்டர்ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எவாலுவேட் பண்ணுறது தான் வேல்யூவேஷன். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வெரிஃபிகேஷன் அண்ட் வேல்யூவேஷன். ஸோ இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த AAS 28 வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் ஒரு ஆடிட்டர் ரிப்போர்ட் இருக்கணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒன் கண்டிப்பாக டைட்டில் ஆஃப் த ரிப்போர்ட் இருக்கணும். தென் நேம் ஆஃப் த அட்ரஸி. நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷரி பேராகிராஃப். நெக்ஸ்ட் ஸ்கோப். தென் ஒப்பீனியன், சிக்னேச்சர், place of the signature, date of the report. These are all content included in the audit report. So title of the report அப்படின்னு பார்க்கும்போது an appropriate ஆன title such as auditor reports helps the readers identify the report. அந்த என்ன மாதிரி எந்த ரிப்போர்ட் நம்ம வந்து ஆடிட் பண்ணுறோமோ அதுக்கான அப்ராப்ரியேட்டான எக்ஸாக்டான ஒரு டைட்டில் கொடுக்கணும். அந்த டைட்டிலை பார்க்கும்போதே அவங்களால என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் த ரிப்போர்ட் ஷுட் டிஸ்க்ளோஸ் த எக்ஸாக்ட் நேம் ஆஃப் த கிளைண்ட். யார் எந்த கிளைண்ட்டுக்கோசம் நீங்கள் வந்து ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்களோ அவங்களுடைய எக்ஸாக்டான நேமை என்ன பண்ணணும்னா என்டர் பண்ணியிருக்கணும். Next one, name of the addressee. The addressee is a person to whom the report should be forwarded. Name of the addressee போது யாருக்கோசம் இதை ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ அவங்கள பற்றின ரிப்போர்ட் இருக்கணும்.
The report should be appropriately addressed as per the purpose of engagement and applicable of laws. ஓகேவா? Normally the audit report is submitted to the person who appoints the auditor. யார் வந்து அந்த ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்சனுக்கு தான் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. when the client is a company, the report should be addressed to the shareholders. இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணாங்கன்னா கம்பெனியோட வந்து ஈஸியாக ஆர்டிஃபிஷியல் பர்சன் நமக்கே தெரியும். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஏதாவது ஒரு ஆடிட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆடிட்டர் வந்து அதோட ரிப்போர்ட்டை அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அனுப்புவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா இன்ட்ரொடக்ஷரி பேராகிராஃப். இந்த இன்ட்ரொடக்ஷரி பேராகிராஃபில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேன் பி ஐடென்டிஃபை ஃப்ரம் த டேட் அண்ட் த பீரியட் கவர்டு பை த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இட் ஸ்டேட்ஸ் த ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட்டட் பை ஹிம். ஓகேவா? Next one, scope. The scope paragraph specifies the scope of work performed as per generally accepted auditing standards. The statement that the audit was adequately planned and performed well to ascertain the truth. It also included the scope paragraph. So scope paragraph எடுக்கும்பொழுது என்ன ஜென்ரலாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அது என்னென்ன ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், என்னென்ன மாதிரியான அடிக்குவேட்டான பிளானிங் மெத்தடை கொண்டு வரோம், இது எல்லாமே எதில் வரும்னா இந்த ஸ்கோப்பில் வந்துடும். Next, opinion paragraph. The auditor's opinion on the books of accounts and financial statements examined by him is based on the factual information and free from bias. So என்னென்ன மாதிரியான opinion கொடுப்பார்னா whether the financial statements are arithmetically correct and correspondent to the figures recorded in the books of accounts. Next one, whether the financial statement reflect a true and fair state of affairs and the working result. இது ரெண்டுமே வந்து ஓப்பனிங் பேராகிராஃபில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சிக்னேச்சர். லாஸ்ட்டாக என்ன இருக்கணும்னா சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும். ஆடிட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு யார் ரெடி பண்ணாரோ அந்த ஆடிட்டர் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா சைன் பண்ணணும். த ஆடிட்டர் ரிப்போர்ட் ஷுட் பியர் த மேனுவல் சிக்னேச்சர் ஆஃப் த ஆடிட்டர். எந்த ஸ்பெசிமனும் இருக்கக்கூடாது, எந்த ஸ்பெசிமன் சிக்னேச்சர் இருக்கக்கூடாது. மேனுவலாக அவரே என்ன பண்ணியிருக்கணும்னா சிக்னேச்சர் பண்ணிக்கணும். த ஆடிட்டர் இன் இஸ் பர்சனல் நேம் should assign the auditor's report. In case a firm is appointed as auditor, the auditor will be signed in the personal name as well as the name of the audit firm. இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆடிட் ஃபேர்ம்ஸ் வந்து நிறைய கிளைண்ட் எடுத்து ஆடிட் ஃபேர்ம்ஸ் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் ஆடிட்டர் ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாரு அப்படின்னா அவரோட நேம் போட்டு சைன் பண்ணணும். கிளியராக வந்து அவரோட நேம் என்னன்றதை மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு ஆடிட் ஃபேர்ம் வந்து ஆடிட் ஒர்க் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது யார் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாரோ அந்த ஆடிட்டரும் சைன் பண்ணணும். அந்த கம்பெனியோடைய ஆடிட் ஃபேர்மோட நேமும் என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணணும். நாட் ஓன்லி திஸ், ஆஃப்டர் த சைனிங் ஆஃப் சிக்னேச்சர் definitely place of signature mention பண்ணணும். The report should name specific location which is ordinarily the city where the audit report is signed. எந்த சிட்டிலேருந்து இந்த ஆடிட் ரிப்போர்ட் சைன் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான லொக்கேஷனை மென்ஷன் பண்ணுற மாதிரியான பிளேஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டேட் ஆஃப் த ரிப்போர்ட். The report should be dated. The date of the report signifies the date of completion of audit work. எந்த டேட்டில் இந்த ஒர்க்கு ஆடிட் ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்றதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த ஆடிட் டேட் ஆஃப் த ரிப்போர்ட் வந்து மென்ஷன் பண்ணணும்.